கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி மூணையும் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளோட டாப் கெய்னர், அப்புறம் பிரேக் அவுட் ஸ்டாக், இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பகிரப்படுது. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்கு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு டிமேட் அக்கௌண்ட் தேவைப்படும். ஸோ அது நான் வந்து அலைஸ் ப்ளூவோட லிங்க்கையும் ஏஞ்சலோனோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் மேலே பின் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இப்போ நம்ம நிஃப்டியை வந்து அனாலிசிஸ் பண்ணிடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஸோ நம்ம என்ன அனாலிசிஸ் பண்ணி சொல்லியிருந்தோமோ ஸோ அது எக்ஸாக்டாக நடந்துக்கிட்டு இருக்கா. ஸோ இந்த ப்ரீவியஸ் லோவில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம அனாலிசிஸ் பண்ணது எக்ஸாக்டாக நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு விஷயம், நேற்றுக்கு வந்து உங்களுக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 180 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு மேலே ரேலியை கொடுத்துருக்கு. ஸோ ஒரு நல்ல விஷயம். அதே சேம் டைம் நிறைய ஸ்டாக் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் அதாவது இங்கேருந்து இப்போ நிஃப்டி வந்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதோட ஆல் டைம் ஹை தான் நெக்ஸ்ட்டு டார்கெட். ஸோ இது ஒவ்வொரு தடவையும் பாருங்களேன், ஒரு ஹையை கொடுத்துட்டு திருப்பி ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு தான் ஒவ்வொரு தடவையும் என்ன இருக்குது, மேலே போயிட்டுருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இங்கேருந்து மேலே போயிட்டு உங்களுக்கு அகைன் மறுபடியும் கீழே வந்திருக்கும். ஒரு ஹையை க்ரியேட் பண்ணிவிட்டு அகைன் நெக்ஸ்ட் லோ. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கும், நெக்ஸ்ட் ஒரு ஹையை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்து ஒரு இப்போ லோவை க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ மேலே போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டார்கெட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹை. நெக்ஸ்ட்டு வந்து நிஃப்டி கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 58 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு மேலே போயிருக்கும். மிட் கேப் 50 174 பாயிண்ட்ஸும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 136 பாயிண்ட்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்குது. அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஓகே, நான் உங்களுக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன அனாலிசிஸ் பண்ணியிருந்திருப்போம் அப்படின்னா, ஒரு 2 days முன்னாடி, சரி அதாவது ஆமாம் ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே, ஸோ இந்த ஜோனை அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை உங்களுக்கு உடச்சி மேலே போகணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ நம்ம சொன்னது எக்ஸாக்டாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதே சேம் டைம் இப்போ ஃப்ரெஷ் ஹையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு ஹை க்ரியேட் பண்ணியிருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த ஹைக்கு நியரில் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரு சூப்பரான விஷயம். நான் அனாலிசிஸ் பண்ணும்போதே சொல்லியிருந்திருப்பேன், பேங்க் நிஃப்டி உங்களுக்கு ரேலி கொடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நிஃப்டி வந்து உங்களுக்கு ஹோல்ட் ஆகும். மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் தான் வெரி ஹை அப்படின்னு நம்ம அனாலிசிஸ் பண்ணிட்டு இருப்போம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 174 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அப்சைடில் தான் போயிருக்கு. ஸோ கிளியர் கட்டாக பாருங்கள், உடச்சிருக்கும். ஸோ உடச்சி ஒரு 2 days ஆயிடுச்சு. கிளியராக உங்களுக்கு ஆல் டைம் ஹைக்கு மேலே மிட் கேப் நிஃப்டி இருக்குது. ஸோ ஸ்விங் ட்ரேடிங்க்கு மிட் கேப் நிஃப்டியையும் பேங்க் நிஃப்டியிலையும் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வெறித்தனமாக ஏறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ ஆல் டைம் ஹைக்கு மேலே உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட டாப் கெய்னர் பார்த்துட்டு அப்படியே பிரேக் அவுட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்த டார்கெட்டை நியர்பையில் இருக்குது. ஸோ இன்றைக்கி ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நீங்கள் யாராவது ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம கொடுத்த டார்கெட் வந்து ஹிட் ஆக போகுது. ஸோ நீங்கள் இதை பற்றி ப்ராஃபிட் புக் பண்ணுறதை பற்றி நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இந்த ஹையை அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணும்போது ப்ராஃபிட் புக்கிங் வரும். நெக்ஸ்ட்டு பிஎஸ்சி ஒரு 4% வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி உங்களுக்கு நெக்ஸ்ட் ரேலியை வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராகிடுச்சு. ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் கன்சிடர் பண்ணுறவங்களும் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். பட் நீங்கள் டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 3000 அப்படின்றது ஃபஸ்ட்டு டார்கெட் ஆகும். செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் டார்கெட் இங்கே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை வந்து கொடுக்கறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சியோட டார்கெட் எப்படி பார்த்தாலும் ஒரு 4000 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டார்கெட் ஸோ இங்கே வரைக்கும் போகும். ஒரு சூப்பரான ஒரு ரேலியை வந்து போஸ்ட் பண்ணுறதுக்காக காத்திருக்குது.
நெக்ஸ்ட்டு சிடிஎஸ்எல் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சப்போர்ட்டில் கொடுத்துருந்துருப்போம். இங்கேருந்து இப்போ புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கொடுத்துருந்துருப்போம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டார்கெட்டை ஹிட் பண்ணிருச்சு. இந்த டைம் இதை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிடிஎஸ்எல்ல வெயிட் பண்ணலாம். ஸோ இதை உங்களுக்கு ஹிட் பண்ணி உடச்சிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதாவது ப்ரீவியஸ் ஹை. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதான் அதோட ஆல் டைம் ஹைன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டார்கெட் இதுதான். நெக்ஸ்ட்டு டாப் கெய்னர் கேம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 3.5% வந்து உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்கும். அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த சப்போர்ட்டில் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ பிரேக் அவுட்டுக்கு தயாராக இருக்குது. ஸோ பிரேக் அவுட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 4095 இது ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். இந்த சப்போர்ட்டில் வாங்கினவங்க நீங்கள் வந்து இங்கே ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 4095 அப்படின்றது ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பிரேக் அவுட்டில் வந்து நான் கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 4095க்கு மேலே உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ நியூ கன்சிடர் பண்ணலாம். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 4316, செகண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹை. ஸோ 5289 உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் டாப் கெய்னர் GE ஷிப்பிங் அண்ட் பிரேக் அவுட் ஸ்டாக். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்ததுலேருந்து நல்ல ரேலியை போஸ்ட் பண்ணியிருக்கு. அதே சேம் டைம் இன்றைக்கி வந்து அதாவது நேற்றுக்கு வந்து ஒரு 4% வந்து புல்லிஷ் கேண்டில் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள் ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ ஃப்ரெஷ் கன்சிடர் இந்த ஜோனில் நம்ம பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து இதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. அதே சேம் டைம் பார்க்கும்போது நம்ம எஸ்எல் பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், எஸ்எல் கொடுக்கலாம் ஒன்று. ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இதோட மைனர் ட்ரெண்டில் என்ன நம்ம கவனித்தோம் அப்படின்னா ஒரு விஷயம் நமக்கு தெரியும். இந்த மைனர் ட்ரெண்ட் லைனா இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவையும் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு எப்போல்லாம் ஒரு ஸ்மால் ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்காக கீழே வருது இல்லையா, அப்போல்லாம் இந்த ஸ்டாக் வந்து இந்த ட்ரெண்டை என்னை ஹிட் பண்ணிட்டு தான் மேலே பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ இது வந்து அகைன் மறுபடியும் நடக்கலாம். ஸோ அதனால் இந்த ட்ரெண்டை என்ன ட்ராப் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை இதுக்கு அதாவது ஃபஸ்ட்டு இந்த ஜோன் அதாவது பிரேக் அவுட் நடந்திருக்கு பார்த்தீங்களா 1118. ஸோ இதை உடச்சி கீழே வரும்பொழுது இந்த ட்ரெண்ட் லைன் அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதாவது என்ன சொல்கிறேன்னா இது வந்து செகண்ட் ட்ரெண்ட் லைனாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மைனர் ட்ரெண்ட் லைனை. ஸோ இதை எப்போ உடச்சி கீழே வருதோ அப்போ நம்ம எஸ்எல்ல கொடுத்துக்கலாம். அது வரைக்கும் தாராளமாக வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இதோட ஆல் டைம் ஹை 1453. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம 1000 இந்த ப்ரீவியஸ் ஹை. ஸோ இதை ஏன் நம்ம டார்கெட்டாக வைக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு ஹை அதாவது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து ஹிட் பண்ணும்போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும். ஸோ அந்த காரணத்தினால தான் நம்ம இதை டார்கெட்டாக வைக்கிறோம். நெக்ஸ்ட் அதோட ஆல் டைம் ஹை. ஸோ நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கேருந்து அப்படியே ஆல் டைம் ஹை வரைக்கும் கூட ஹோல்டு பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஆரம்பத்துலேயே சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 ஸ்டாக் மட்டும்தான் நான் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக்குக்கெலாம் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருந்திருப்போம், அதனால் இதுக்கெல்லாம் பண்ணலை. ஸோ ஒரு 5 ஸ்டாக்குக்கு மட்டும் நம்ம ஃப்ரெஷ் சப்போர்ட் ஆர் பிரேக் அவுட் கொடுத்துருக்க ஸ்டாக்குக்கு மட்டும் நேற்றுக்கு இன்றைக்கி டேட்டு போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் ஸோ நேற்றுக்கு 9 மணிக்கு நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஃபண்டமெண்டலும் நம்ம ஒரு ஸ்டாக்கை நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு வந்து பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஃபண்டமெண்டல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத ஸ்ட்ராங்கான கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னா அந்த ஸ்டாக் ஏதோ ஒரு ரீசனால் நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பண்ணிவிட்டு ஒரு 5% கீழே இறங்கிடுச்சுனாலும் நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம் இந்த ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான கம்பெனி அதனால் மறுபடியும் மேலே வரும் அப்படின்னு. ஸோ அதனால் நான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையும் போய் செக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டாக் நம்ம அனாலிசிஸ் பண்ணி ஓகே, நம்மளோட ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஸ்டாக் சொனாட்டா சாஃப்ட்வேர். இந்த சொனாட்டா சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரையாங்கிள்ஸ் இந்த ட்ரையாங்கிள் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அதே சேம் டைம் பார்க்கும்போது ஸோ நம்ம எப்பயுமே நம்மளோட ஒன் ஆஃப் த மெத்தட் இந்த ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணணும் அப்படின்றது ஒன் ஆஃப் த மெத்தட். ஸோ அதையும் பிரேக் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் என்ன இருக்குது பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ரேலியை போஸ்ட் பண்ணணும்
போஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சேம் டைம் நம்ம எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இதை உடச்சி கீழே வந்தால் தான் நம்ம எஸ்எல்லை வந்து கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட். ஸோ டார்கெட்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த ஜோன் தான். ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் ஸோ இங்கே வரும்போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இங்கேருந்து நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணலாம். இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ ஹிட் பண்ணுதோ அப்போது ப்ராஃபிட் புக்கிங் வரும். ஸோ இந்த 2 ஜோன், ஒன்று ப்ரீவியஸ் ஹை இங்கே, இல்லை அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இதில் எது வேணாலும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக எடுத்துக்கலாம். செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஃபால் இந்த ஸ்டாக்கு. செகண்ட் டார்கெட் உங்களுக்கு இதோட நெக்ஸ்ட்டு ஹை. ஸோ இந்த 2 ஹையையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அடுத்த டார்கெட்டாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதை ரீச் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் டார்கெட்டை பார்க்கலாம். ஓகே, எஸ்எல் நம்ம பார்த்துட்டோமா? எஸ்எல் நான் பார்க்கலன்னு நினைக்கிறேன். எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ உடச்சி கீழே வருதோ, அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபால் ஆகிருக்கும். இங்கே ஃபால் ஆகிட்டு இந்த ட்ரெண்ட் லைனில் தான் இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 டைம்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துருக்கும். இது வந்து இதோட ஆல் டைம் ஹையிலேருந்து கீழே விழுந்து இங்கேருந்து புல் பேக் கொடுத்துருக்கும். அகைன் மறுபடியும் கீழே வரும்பொழுது இங்கேயும் சப்போர்ட் எடுத்துருக்கும். இந்த ட்ரெண்ட் லைனில் மேலே போய் உடைக்க முடியாமல் அகைன் மறுபடியும் இங்கே. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிருக்கு. ஸோ இதோட ப்ரீவியஸ் இந்த ட்ரெண்ட் லைனை இதுக்கு முன்னாடி உடைக்க முடியாமல் ஒரு 3 டைம்ஸ் இருந்திருக்கும். இப்போ உடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ரேலியை கொடுக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் கிர்லோஸ்கர் ஆயில் இன்ஜின். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த கன்சாலிடேட் ஜோனை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கும். அதே சேம் டைம் பார்க்கும்போது ஒரு ரிஜெக்ஷனோடையும் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக். ஆனாலும் ஸோ இந்த ஸ்டாக்குக்குள்ளே ஃபண்டமெண்டல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக் மேலே இன்னும் கான்ஃபிடென்ட் அதிகமாகும். ஸோ அந்தளவுக்கு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு கம்பெனி. ஓகே, இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே ரேலி கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகுதான்னு பார்க்கலாம் ஒன்று. ஸோ அப்படி ஏன்னா உங்களுக்கு ப்ராப்பரான பிரேக் அவுட் இன்னும் வரல. ஸோ இந்த ட்ரெண்டில் என்ன ப்ராப்பராக இன்னும் உடைக்கல, க்ளோஸ் மட்டும் வெளியில் வந்திருக்கு, ஓப்பன் உள்ளே இருக்குது. ஸோ அந்த ரீசன்னால் ஒன்று. ஸோ இன்னும் ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நம்ம வந்து பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டார்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த ஜோன். ஸோ இந்த ஜோனை நம்ம இதோட ப்ரீவியஸ் ஹை, இந்த ஜோனை நம்ம என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கிறலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா இன்னொரு புல்லிஷ் கேண்டில் வரணும். அப்படி வரும்போது இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ உடச்சி உள்ள இந்த ஸ்டாக் வந்து என்ட்ரு ஆகுதோ ப்ராப்பரான ஒரு பிரேக் அவுட்டாக இருக்கணும். அப்படி உள்ளே வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளில வந்துடணும். அப்படி வரும்பொழுது நெக்ஸ்ட் கீழே வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த ரீசன்னால் நெக்ஸ்ட் ஸ்டாக் பயோகான் பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் நியரில் இருக்குது. ஸோ இந்த ஹையை அந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா இந்த பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ப்ராப்பரான பிரேக் அவுட் இருக்கணும். நேற்று ஒரு 5% வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் அபோவ் ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா பிரேக் அவுட். அதே சேம் டைம் இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி உள்ளே வந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு நம்ம வெளில வந்துடணும். அதே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மாதிரி கேண்டில் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். ஒரு 2% இருந்தாலும் சரி, 3% இருந்தாலும் சரி, கேண்டில் வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் திஸ் பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டாப் லாஸும் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து டார்கெட் பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் அப்டேட் பண்ணாமல் விட்டுருக்கேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட் கொடுக்கும்போது நம்ம இதோட டார்கெட்டை நம்ம பார்த்துருவோம். அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த பயோகானோட இதுக்கு மேலே ஆல் டைம் ஹை இருக்குதா இல்லை இதான் ஹையா அப்படின்றத ஒன்ஸ் நம்ம வீக்லியில் கன்வெர்ட் பண்ணி பார்த்துருவோம். எஸ், நெக்ஸ்ட் இதோட ஹை இருக்குது. நெக்ஸ்ட்டை பார்க்கும்போது இதோட ஹை நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்கு வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா 482 டார்கெட்டாக இருக்கும். அதே ஷார்ட் டேர்முக்கு வாங்கும்போது நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இன்னும் நிறைய அனாலிசிஸ்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதோட பேலன்ஸ் ஷீட்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, இதை உடச்சி மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டார்கெட் 482. இது ஷார்ட் டேர்ம் சொல்ல முடியாது, ஸ்விங் ட்ரேடிங்கே வச்சுக்கலாம். இங்கே 400லேருந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு 82 பாயிண்ட்ஸ் தான் மேலே இருக்குது. ஓகே,
நெக்ஸ்ட் ஸ்டாக் வோல்டாஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனில் இருந்துட்டு, அதாவது அதோட ஆல் டைம் ஹையிலேருந்து கீழே ஃபால் ஆகிட்டு, இப்போது இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து ஆல் டைம் ஹை, இங்கேருந்து ஃபால் ஆகிட்டு இந்த ஜோனில் உங்களுக்கு என்ன இருக்குது, சப்போர்ட் எடுத்துகிட்டு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். ஏன் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன்னா அதுக்கு ஒரு ரீசன் ஒன்று இருக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டெய்லியில் பார்க்கும்போது கொஞ்சம் நாய்ஸஸ் அதிகமாக இருந்துச்சு, அதனால் நான் வீக்லியில் காட்டிட்டு இப்போது கரண்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணலாம். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்ட ஸ்டாக்கை வந்து நம்ம இன்றைக்கி மதியம் ஒரு 1 o'clock போல் நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதில் நீங்கள் கேட்ட ஸ்டாக் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ டெய்லியில் நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ஏன் நான் வீக்லியில் வச்சு உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டினேன் அப்படின்னா, நாக்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜோன். ஸோ இந்த 2 ஜோனும் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் வீக்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அனலைஸ் பண்ணோம். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு 3 or 4 டைம்ஸ் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, இந்த ட்ரெண்ட் லைன் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஆக்ட் ஆகிருந்திருக்கு சப்போர்ட்டாக. ஸோ ஓகே, அப்படி மேலே போகுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து இது எங்கே வரைக்கும் போகும், சரி ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நம்ம எதை வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் தான் அதோட ஃபஸ்ட் டார்கெட். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட் லைன் இதுக்கு உடைக்காமல் இருந்திருக்கு ஒரு 3 டைம்ஸ். ஆனால் இன்னொரு விஷயம், இங்கே இருந்த ஸ்டாக் இப்போ உடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. இது 4th டைம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை பாருங்கள். இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை இதுக்கு முன்னாடி 3 டைம்ஸ் ஹிட் பண்ணிவிட்டு உடைக்க முடியாமல் கீழே வந்திருக்கும் இல்லையா? ஆனால் உங்களுக்கு புரியுதா ஒரு நிமிஷம்? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்கு இல்லையா? ஸோ இங்கே இதை உடைக்க முடியாமல் கீழே வந்துச்சு. அகைன் மறுபடியும் இங்கேயும் ஹிட் பண்ண முடியாமல் அகைன் மறுபடியும் இப்போ கீழே வந்துடுச்சு. கீழே வந்துட்டு இப்போ மறுபடியும் மேலே போயிடுச்சு. அங்கே 3rd டைமும் உடைக்க முடியல. நெக்ஸ்ட்டு இப்போ கீழே வந்திருக்கு. இது 4th டைம். ஸோ இந்த டைம் உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சேம் டைம் உடைக்கும் அப்படின்றதுக்காக நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணாமல் இருக்க வேணாம். ஸோ இங்கே வந்து ஹிட் பண்ணும்போது ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு இதை உடச்சி மேலே போகும்போது பிரேக் அவுட் கொடுக்கும்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ட்ரி கூட எடுத்துக்கலாம். இல்லை நான் ஒரு ஷார்ட் டேர்முக்கு வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் வச்சுக்கலாம், வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஜோதி சிஎன்சி. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த கன்சாலிடேட் ஜோனை பிரேக் பண்ணி உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சேம் டைம் ப்ராப்பரான பிரேக் அவுட் வரல. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனா இது வந்து இன்னும் ப்ராப்பராக பிரேக் அவுட் கொடுக்கல. லாஸ்ட் 3 டேஸாக உங்களுக்கு ஒரு 10% 12% வந்து உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து ரேலி கொடுத்துருக்கு. ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். ஒரு ரேட்டஸ்ட்டாக கூட இந்த ஸ்டாக் வந்து இங்கே இந்த ட்ரெண்ட் லைனை அகைன் மறுபடியும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படியே மேலேயும் போகலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஸ்டாக் வந்து இங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்கு இல்லையா? இங்கே இருந்து அகைன் மறுபடியும் இப்படி ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம். இல்லை அப்படின்னாலும் உள்ளேயும் வரலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கு வந்து மேலேயும் உடைக்கலாம், கீழேயும் வரலாம். ரெண்டு ஜோன் இருக்குது. ஓகே, இந்த ஸ்டாக்கு எதுக்கு மேலே உடச்சிச்சு அப்படின்னா நம்ம பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். இல்லை உள்ளே வந்துச்சுன்னா இந்த சப்போர்ட்டில் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனி. ஸோ நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்க்கணும்னா ப்ரீவியஸ் வீடியோ ரொம்ப நேற்று போஸ்ட் பண்ணியிருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் டார்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் எதுக்காக நம்ம டார்கெட்னு வைக்கிறோம்னா இதோட ஆல் டைம் ஹைலேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ ஹிட் பண்ணுதோ அப்போ ப்ராஃபிட் புக்கிங் வரும். ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது வந்து செகண்ட் டார்கெட்டாக நம்ம வச்சுக்கலாம். இதோட உடச்சிச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் பொறுத்த வரைக்கும் இதுன்ற வரும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே கூட வச்சுக்கலாம். இந்த ஜோன் 1140 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். செகண்ட் டார்கெட் இந்த ட்ரெண்ட் லைன். ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 பிரேக் அவுட் ஸ்டாக் ஃப்ரெஷ் ஸ்டாக் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் ரேட்டஸ்ட் உள்ள டாப் கெய்னர்லேயே ஒரு 2 ஸ்டாக்கை நம்ம பார்த்துருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக், அதே மாதிரி நம்ம நியூ சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க நான் ஒரு 5 ஸ்டாக் வந்து பிரேக் அவுட்டில் எடுக்கணும்னு. ஸோ அவங்களுக்கும் 5 ஸ்டாக்கு நீங்கள் வந்து பிரேக் அவுட்டில் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது வந்து ஒரே செக்டார், ஒவ்வொரு செக்டாருக்கும் ஒரு ஸ்டாக் வந்து நம்ம வந்து பிக் பண்ணணும். ஸோ நான் உங்களுக்கு வந்து நம்ம டெய்லி வீடியோவில் இருந்து ஒவ்வொரு செக்டாரில் இருந்தும், ஸோ பேங்கிங்கில், ஃபினான்ஸில், ஆட்டோவில், ஸோ இப்படி ஐடியில், இப்படி ஒவ்வொரு செக்டாரில் இருந்தும் ஒரு ஸ்டாக்கை வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் அப்படி தான் க்ரியேட் பண்ணணும். அப்படி க்ரியேட் பண்ணால் தான்
ஒவ்வொரு செக்டாரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ ஒன்று மேலே போகும், ஒன்று கீழே வரும். அப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.